ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அசார் அண்ட் சுமி சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த லண்டன் ஃபேமஸ் பரோ மார்க்கெட் தான் போயிட்டுருக்கோம். காலையில் ஏஞ்சி கிளம்பியாச்சு. அண்ட் நடுவில் வந்து சர்வீஸ்க்குன்னு எடுத்தணும். ஸோ அப்படியே பேசிடலாம் அப்படின்ட்டு அசார் இஸ் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து மார்னிங் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதான் வந்து அசார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வி ஆர் ஆன் தி வே. யாராவது ஒரு நாளில் வந்து லண்டன் போயிட்டு திருப்பி வருவாங்களான்னா நாங்கள் வருவோம் போயிட்டு. ஸோ சாப்பிட்றதுக்காகவே பரோ மார்க்கெட்டில் சாப்பிட்றதுக்காகவே இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கோம் லண்டன். ஸோ என்னென்ன சாப்பிட்ணும் பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக லண்டன் வந்தாச்சு. ஆக்சுவலி கார் பார்க்குக்கு மட்டும் ரொம்ப அலைஞ்சிட்டோம் நாங்கள். ஒரு மணி நேரத்துக்கிட்ட எங்கே வந்து விடுறதுன்னு தெரியல. இங்கே வந்து கன்ஜெஷன் ஜோனு, அந்த யூஎஸ் ஜோனு அதெல்லாம் இருக்குது. கன்ஜெஷன் ஜோனுலலாம் போயிட்டால் நம்ம வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து கார் விடுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து சன்னியாக இருக்கிறதால ஆக்சுவலி நல்லா இருக்குது. இருங்கண்ணா. நான் வந்து ஆன் ஸ்பாட்டில் ஃபிலிம் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் தென் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இட் வாஸ் ஸோ நாய்ஸி அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ லிட்டில் பிட் ஷை. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிளேஸாக நாங்கள் பிரெட் ஹெட் தான் போயிருந்தோம். எந்த வீடியோ பார்த்தாலும் பிரெட் ஹெட் பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு முதல்ல அங்கே தான் போயிருந்தோம். ஜஸ்ட் லுக் அட் த கியூ. என்ன வேணும் கேட்டா இது வேணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து சீஸ் கேக். இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ், ஓகேவா? ஸோ எடுத்த உடனே ஸ்வீட்டோட ஆரம்பிக்கும். சீஸ் கேக் மாதிரி இருக்குது. உள்ளார சீஸ் கேக் ஃபீலிங்ஸு செம்ம சாஃப்டாக இருக்குது. டோனட் சூப்பராக இருக்குது. பிரெட் ஹெட் வந்து அவங்களோட க்ரீம் ப்ரூலே டோனட்ஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஹைப் பண்ணியிருந்தாங்க. அது ஒர்த்தாக இருந்துச்சு. ஹைப் பண்ண அளவுக்கு சூப்பராக, லைக் ரொம்ப சாஃப்டாக, ரைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பிளான் பண்ணும் போதே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஹலாலாக இருக்குமா, எப்படி இருக்கும் ஃபுட்டெல்லாம், ரேட்டு எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தேன். இட் வாஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் கொஞ்சம் நான் லிஸ்ட்டு வச்சுருந்தேன். அது கூட வந்து அங்கே போய் எனக்கு எதாவது பிடிச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய இடத்துல வந்து சாம்பிளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இந்த ஃப்ரைஸ் இருந்தது, அப்புறம் இந்த ரிசோட்டோ இருந்தது. ரிசோட்டோ வந்து எனக்கு எப்பயுமே பிடிக்காது. பட் இருந்தாலும் கொடுத்தாங்களேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இருந்தும் எனக்கு பிடிக்கல. அப்படி இருந்தோம். நல்லா இருக்கா? ஓகே சார். எப்பயுமே நமக்கு பிடிக்காது. ஆக்சுவலி நான் பார்த்துட்டு வந்த கடை வந்து ஒன்று ஒரு மூலையில் இருக்குது. இதில் வந்து எங்கே இருக்குதுன்னு வேறு தெரியல. எல்லாம் குட்டி குட்டி சந்தாக போகுது. அதனால் திருப்பி ஒரே இடத்துக்கு சுற்றி வந்துட்டு இருந்தோம். சாம்பிள் மட்டும் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க தாராளமாக. நாங்கள் வந்து இந்த மேங்கோ ஒன்று ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த சம்மர் ஃப்ரூட் பெரிஸ்ன்னு நினைக்கிறேன், பீட்ரூட் கலரில் இருந்துச்சு. அதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மேங்கோ எனக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ எல்லாத்தையும் சாம்பிள் வாங்கி கொடுத்துட்டு வாங்காமல் ஓடியாந்துட்டோம். பரோலே பெரிய ஸ்கேம் வந்து இந்த ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் ஸ்கேம் தான். அது வந்து கிட்டத்தட்ட 8 பவுண்ட்ஸோ 9 பவுண்ட்ஸோ நினைக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 2 பேக்கெட் ஸ்ட்ராபெரி வாங்கி ஒரு சாக்லேட் வாங்கி அதை உருக்கி நான் போட்டு சாப்பிட்ருவேன். ஸோ நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் போனோம், அதை மட்டும் வாங்கக்கூடாதுன்ட்டு. அண்ட் இதையே வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணி விட்டாங்கன்னு தெரியல. லோக்கல்ஸ் யாரும் இதை வந்து வாங்க மாட்டாங்க. கண்டிப்பாக வாங்கிறது எல்லாமே டூரிஸ்ட் தான். ஸோ அவங்கள தான் ஏமாற்றுவாங்க. நினச்சி பாருங்கள், நம்ம ஊர் காசுக்கு இந்த ஸ்ட்ராபெரியும் சாக்லேட்டும் கிட்டத்தட்ட 1000 ருபீஸ்க்கு மேலேயே வரும். அந்த ஒரு இதுக்கு நீங்கள் 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணணும்னா ரொம்ப அதிகம் தானே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆலிவர்ஸ் பேக்கரி தான் வந்திருந்தோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ். லண்டனில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வாங்கியிருந்தேன். எங்கள் 2 பேருக்குமே சின்னமன் பன்னு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுதான் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். பட் ஏமாந்து போனேன். பிகாஸ் நல்லாவே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், அதை அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கடைக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபுல்லாக ஒரு சாப்பாடு மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மெய்
தான் வந்திருந்தோம். நான் இந்த வீடியோவில் காட்டுற எல்லாமே ஹலால் தான். நான் பார்த்துட்டு வந்து சாப்பிட்றேன், ஓகேவா? திரும்பி அதே கொஸ்டினை வந்து எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டுகிட்டே இருக்காங்க. மெய்மை சிங்கப்பூரியன் குசைன். நாங்கள் வந்து இந்த ஹைனீஸ் சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். இதுக்கு அடுத்து வந்து காயா டோஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே இவங்ககிட்ட ஃபேமஸ். பட் நான் வந்து இந்த ஒன்று மட்டும் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப பிளெயினாக இருந்தது. ஒரு சிக்கனை நீங்கள் விழிச்சு வச்சா எப்படி இருக்கோ அது கூட ஒரு ஸ்டிக்கி ரைஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கல. கூட அந்த சில்லி சாஸ் அப்புறம் இன்னொரு சாஸ் இருந்தது, அதை மட்டும் ஊற்றி சாப்பிட்டதால ஓரளவு சுமாராக இருந்துச்சு. பட் இதுக்கு 15 பவுண்ட்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகம் தான். சரி, வெளியே வந்திருக்குமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் தான் ட்ரை பண்ணது. இல்லைன்னா நம்ம வந்து எப்பயும் போகிற மாதிரி ஜுமா கிச்சன், கெபாப்ஸ் அந்த மாதிரி அங்கேயும் இருந்தது, நிறைய சாப்பிட்ருக்கலாம் அதுவே. நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஒன்லி உருப்படியான திங் தட் வி ஏட் இன் திஸ் ட்ரிப். இந்த கடையோட பேர் வந்து கெப்பகசின்னு நினைக்கிறேன், எனக்கு வாயில் நுழையலை. ஸோ இதில் வந்து ரெக்குலேட்டை தான் நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். இதிலே வந்து 2 இருக்குது, ஒன்று வந்து டோஸ்ட்டு, ஒன்று வந்து பொட்டேட்டோஸ். நாங்கள் அதில் வந்து பொட்டேட்டோஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். அதோட பேர் தான் வந்து ரெக்குலேட். பேசிக்லி வந்து என்னென்னா இவங்க அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் பாயில் பண்ணி அதை கட் பண்ணி அது மேலே அந்த சீஸ் வந்து ஊற்றி தருவாங்க. ஓ மை காட், தட் சீஸ் வாஸ் ஸோ குட். அவங்க அது பண்ணுறதே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். அதில் அந்த சீஸை வச்சுட்டாங்க. ஸோ அதை அப்படியே கொதித்து உருகி வருது, அதை எடுத்து அப்படியே அந்த பொட்டேட்டோவில் போட்டு தராங்க. சூப்பராக இருந்துச்சு. அது கூட வந்து ஒரு கியூக்கும்பர், ஆக்சுவலி கியூக்கும்பர் இல்லை, இது வேறு ஏதோ. ஸோ அதுவும் பிக்கிள்ட் ஆனியன்ஸும் கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்கு? சூப்பராகுதா? சூப்பராக இருக்கு. நான் ஏன் சிரித்தேன்னா, ஆக்சுவலி இந்த ட்ரிப்பிலே அசார் வந்து சூஸ் பண்ண ஒரே இடம் வந்து அந்த ஒரு இடம் தான். ஸோ அது மட்டும்தான் நல்லா இருந்தது. நான் கூட்டு போனது எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சிரித்தேன். அவங்க அதை வந்து சொல்லி காட்டுவாங்க பின்னாடி, பாரு நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு. சீஸ் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்த்தோம், 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை, சும்மா ஒரு ட்ரை கொடுப்போமே அப்படின்னு கொடுத்தது. சாப்பிட்றாங்க. ஐயோ ஐயோ, நல்லா வேலை, கேவலமாக இருந்தது, அவனுக்கு பிடிக்கல. எல்லாம் 2 பேருக்குமே பிடிக்கவே இல்லை, செம்ம படு கேவலமாக இருந்தது. இப்போ இப்படி தான் இருக்குமான்னு தெரிஞ்சுது. அதை வேறு வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. கடைசி பிளேஸாக நான் வந்து கிரம்பிள் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சேன், ஓகேவா? பட் என்ன ஆகிடுச்சு, செம்ம பெரிய கூட்டம் அங்கே. இப்போ நான் வந்து நின்றேன்னா கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் நான் கவுண்டருக்கே போவேன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் கிளம்பியாச்சு. ஆக்சுவலி பரோவில் வந்து ஃபுல்லாக அந்த பேக்கரிஸ் தான் நிறைய இருந்தது. பரோ மார்க் சுற்றி பார்த்துட்டு கார் பார்க் வந்தாச்சு. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இட் வாஸ் அ வெரி லாங் டே சொல்லப்போனால். இங்கேருந்து நான் கார் பார்க்லேருந்து கிட்டத்தட்ட 1/2 hour நடந்தோம். அதுவே ரொம்ப ஒரு பெரிய லாங் வாக் மாதிரி இருந்துச்சு போயிட்டு வரத்துக்கு. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டோம். பட் என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபுல்லாக சாப்பிடலை, ஏன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்களும் பொறுமையாக நடந்து வந்து இப்போ அப்படியே கிளம்பிட்டோம். வியூ என்னென்னா, பரோ மார்க்கெட் இஸ் அ டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா போய் சும்மா வந்து சுற்றி பார்க்கலாம். நிறைய பேக்கரிஸ் இருக்குது, நிறைய ஃபுட் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஸ்பானிஷ் அப்புறம் இட்டாலியன், ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி பார்த்து நல்லா சாப்பிட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட ரொம்ப ஒரு சூப்பரான இடம். பட் தென் இட்ஸ் ஆல்சோ குவைட் எக்ஸ்பென்சிவ் பிளேஸ். நிறைய வந்து வாங்க முடியாது, ஒரு பட்ஜெட் வச்சு அதுக்குள்ளே தான் நீங்கள் சாப்பிட முடியும். ஸோ ஒரு 4-5 பொருள் தான் நாங்கள் சாப்பிட்டோமா இருந்துச்சு, அதுவே வந்து 50 pounds கிட்ட ஆகிடுச்சு.
அவ்வளோதான். இட் இஸ் அ நைஸ் பிளேஸ். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு வந்ததுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மறுபடியும் நான் வருவேன். மேபி இன் டிசம்பர் ஜனவரி அந்த டைமில் வந்தால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக மறுபடியும் வருவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் அலாங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஆசாரன் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.